ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் சேனல். நான் உங்கள் நித்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் எடுத்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதில் ஒரு பிளாக்காக முடி மாதிரி இருக்கும், அதை கத்தி வச்சு நல்லா அது மேலே லைட்டாக சுரண்டி விட்டிங்கன்னா அதெல்லாம் வந்துடும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுருங்க. நல்லா வேகணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், பெரிய தக்காளி. அதை இது கூட ஆட் பண்ணியாச்சு. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ஆட்டுக்கால் அதை தண்ணியோட இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸுக்குனா கொஞ்சம் திக்காக இருக்கணும். இடியப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரினா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வாங்க இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கொதிச்சிட்ருக்க குழம்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நல்லா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி இப்போ குழம்பு உங்களுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி இது கூட ஆட் பண்ணுவேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்துட்டே இருக்கும்.